நான் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஏஜென்ட் டெய்லியுமே நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய வேலையை ரொம்பவே ஈஸியாக்கிருக்கு. எஸ், எனக்கு டெய்லி வந்து லிங்க்டின்ல என்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் ஒரு போஸ்ட்டு, சாயந்தரம் ஒரு போஸ்ட்டு போடலாம் சொல்ல நினைப்பேன். பட் சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் அந்த ரொம்ப ஆக்டிவாக என்னால் லிங்க்டின்ல இருக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கான ஒரு ஏஜென்ட்டை நானே கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து எனக்காக என்ன செய்யும் அப்படின்னாக்க, டெய்லியும் காலையில் 9 மணிக்கு அதுவாக ஒரு டாப்பிக்கை எடுத்து, இன்டர்நெட்டில் ஏஐ ரிலேட்டடாக நான் என்ன டாபிக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை, ஒரு கண்டென்ட் அதுவே ரெடி பண்ணி, ப்ளஸ் இமேஜையும், அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு இமேஜையும் அதுவே ஜென்ரேட் பண்ணி, அது என்னுடைய மொபைல் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்னோடய டெலகிராமுக்கு வந்து அனுப்பிச்சுடும். ஸோ என் டெலகிராமில் வந்து நான் அந்த போஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு, காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே இந்த போஸ்ட் எனக்கு இன்றைக்கி ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். எனக்கு ஓகேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, என் டெலகிராமில் இதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லிங்க்டினில் வந்து அந்த போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிடும். இன்கேஸ் இந்த போஸ்ட்டை வந்து எனக்கு பிடிக்கல, இதுக்கு இன்னொரு ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா, மறுபடியும் அது எனக்காக வேறு ஒரு டாபிக் ரெடி பண்ணி அதுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணி எனக்கு அப்ரூவலுக்கு வந்து அனுப்பிச்சிடும். ஸோ நான் ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து அது போய் லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ செட்டப்பை வந்து நான் என்டையராக ஆட்டோமேட் பண்ணி எனக்கான ஒரு ஏஜென்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பண்ணுறது மூலிமா டெய்லியும் வந்து நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய வேலை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்னுடைய லிங்க்டின் ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நான் தான் போஸ்ட் பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அதை நான் பண்ணுறதில்ல, அது என்னுடைய ஏஜென்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, இதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோ எப்படி பில்ட் பண்ணுறது, உங்களோட டெலகிராம் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மொக்கப்படாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆட்டோமேஷனுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது N8N தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், N8N அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆட்டோமேஷன். இதில் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 14 டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து ட்ரையல் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதில் யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட சைன் அப் பண்ணி உங்களுக்கான பல ஆட்டோமேஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் வந்து 1000 எக்ஸிக்யூஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து ஃபன்னாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சரி, நம்மளோட ஆட்டோமேஷன் எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் ஃப்ளோ. இந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஷெடியூலர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஷெடியூலர் ட்ரிகர் தான் வந்து டெய்லியும் காலையில் 9 o'clock ட்ரிகர் பண்ணும், அதே சமயம் 6 o'clock ட்ரிகர் பண்ணும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து 2 ட்ரிகர் இன்டர்வல் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 9 AM இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 PM. ஸோ இந்த 2 டைம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணணும். வேறு யாரும் மேனுவலாக ட்ரிகர் பண்ண அவசியம் கிடையாது. தென் இதை பண்ணோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய டாபிக் ஜென்ரேட்டர் நோடு என்ன செய்யும் அப்படின்னா, நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். லைக் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் ஜேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ரேகை பற்றி, ப்ராஜெக்ட் டெலிவரி, ஜாவா ஸ்கிரிப்ட் டிப்ஸு, கிட் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நான் டாபிக் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் செட் பண்ணி வச்சுருக்க டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை அதுவே எடுத்து அந்த டாப்பிக்கை வந்து பார்ஸ்ன்னு அது பிரித்து அதுக்காக ஒரு போஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த கிராக் நோடை வச்சுருக்கேன். இந்த கிராக் நோடில் என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய கிராக்கோட ஏபிஐ வந்து நாங்கள் பேக்எண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏபிஐ கூட கம்யூனிகேட் பண்ணி இதுலேருந்து ஒரு 10 டாபிக் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணிச்சு இல்லையா அந்த பார்ஸ் நோடு, அந்த ஒரு டாபிக் டீட்டெயில்ஸை வந்து இந்த கிராக் ஏபிஐ காமிச்சு விட்டு இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடும். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்னாச்சு, நமக்கு போஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து கிராக்கோட ஏபிஐ காமிச்சு விட்டு இந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை நீ எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த இமேஜை வந்து ஜென்ரேட் ஆகி முடித்தோடனே அதை வந்து பைனரியை கன்வெர்ட் பண்ணி தென் அது என்னுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணும். என் டெலகிராம் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ என் டெலகிராமுக்கு அப்ரூவலுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் நோடு வந்து நான் பப்ளிஷிங் கொடுக்குற வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணும். நான் ஒன்ஸ் வந்து என் மொபைல்லேருந்து பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்லேருந்து, அதாவது இதுலேருந்து பாருங்கள், பப்ளிஷ் ஆர் ரீஜென்ரேட்னு 2 ஒர்க் ஃப்ளோ வந்து பிரியுது. ஸோ பப்ளிஷ்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய லிங்க்டின் அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னுடைய கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து அதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய டெலகிராமுக்கு திரும்ப மறுபடியும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பிச்சுவிடும். எஸ், இந்த மாதிரி போஸ்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்பிச்சுவிடும். சப்போஸ் இதில் வந்து வேண்டாம், எனக்கு இந்த போஸ்ட் பிடிக்கல, எனக்கு வேறு போஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணி கூட நான் கேட்டேன் அப்படின்னா, மறுபடியும் அங்கேருந்து என்னுடைய கோடு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு
அங்கேருந்து என்னோட டெலகிராம் ரீஜெனரேட்டிங் நோட்டீஸ்க்கு வழியா திரும்ப இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஏஐ டாபிக் ஜென்ரேட்டுக்கு போயிடும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஜெனரேட் கொடுக்கும்போது இந்த ஒர்க் ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் ரன் ஆகும். ஆனால் ஒன்ஸ் நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு லிங்க்டின்ல போய் போஸ்ட் ஆகிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் நான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிற ஒர்க் ஃப்ளோ. சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து ரியல் டைமாக இப்படி எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம டெமோ பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நான் ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் பண்ணி நான் பார்க்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நான் இதை ஒர்க் ஃப்ளோ பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 9 o'clock எனக்கு 6 o'clock அதுவே எக்ஸிக்யூட் ஆகும், ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்றைக்கி நேற்று முந்தானத்து இந்த மாதிரி எனக்கு டெய்லியும் வந்து அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. நான் அப்ரூவல் டேக் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே எக்ஸிக்யூட் ஃபுல்லோன்னு இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக, அதாவது 9 o'clock 6 o'clock வெயிட் பண்ணாமல் இமிடியேட்டாக அந்த ஒர்க் ஃப்ளோ இப்போவே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தட் நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இதை நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என்னோட டெலகிராம் அக்கௌண்ட் என்னோட மொபைல் நான் ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய போஸ்ட் வந்து உங்களுக்கு என்னோடய டெலகிராம் மொபைலில் வந்து காமிக்கிறது தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் வந்து கொடுக்க போகிறேன். ஒன் செகண்ட், நான் இப்போ எக்ஸிக்யூட் ஃப்ளோ வந்து கொடுக்குறேன். கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷெடியூலர் ஆகிடுச்சு. இப்போ டாபிக் ஜென்ரேட்டர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒர்க் முடிச்சோடனே பாஸ் ஆகிடுச்சு. தென் கிராக் ஏபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த நோடு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. போஸ்ட் நமக்காக வந்து கிராக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்தோடனே டெலிகிராமில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஓகே, இமேஜ் ஜென்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சென்ட் ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? வந்தோடனே இப்போ என்னுடைய டெலகிராமில் வந்து பாருங்கள், டைம் வந்து 12:57. பழைய போஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய போஸ்ட் வந்து 11 o'clock இருந்துச்சு. இப்போ புது போஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? பில்ட் 3 node N8N ஒர்க் ஃப்ளோ கிட்டம்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி எனக்காக வந்து ஒரு ப்ரிவ்யூ சென்ட் பண்ணியிருக்கா. இப்போ நான் அதை பப்ளிஷ் கொடுத்தா எனக்கு என்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்டில் பப்ளிஷ் ஆயிரும். சப்போஸ் நான் ரீஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் அந்த ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரீஜென்ரேட் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒர்க்கில் வந்து ரீஜென்ரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய ரீஜென்ரேட்டிங் ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எனக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் போயிட்டு மறுபடியும் பாஸ் ஆகிட்டு மறுபடியும் டாபிக் ஜென்ரேட் ஆகிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஃப்ளோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது. இப்போ போஸ்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு, டேட்டா பாஸ் ஆகுது, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது. தென் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, டைம் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போஸ்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:58. சரிங்களா? இப்போ ரெண்டாவது போஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட் வந்துச்சு? பில்ட் 3 9 ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை ஜென்ரேட் பண்ணி வந்துச்சா? இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா டாப் பிரிட்டல் ஏ ஏஜென்ட்ஸ் 4 steps கிளார் லூப் tutorial ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துச்சா? இப்போ ஃபன் பார்ட் என்னன்னா, நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். எஸ், ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்டர்னு சொல்லிட்டு வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்னு வருது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் போஸ்ட் பப்ளிஷன் வந்துச்சா? ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து லிங்க்டின் போஸ்ட் பப்ளிஷன் சொல்லி காமிக்குது. ஓகே, சரி, இப்போ நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்னுடைய லிங்க்டின் போஸ்ட் இதான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எங்கே என்னுடைய போஸ்ட் இங்கே பாருங்கள், ஏஐ ஏஜென்ட்ஸ் ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போஸ்டிங் வந்துருச்சு. அப்ரூவ் பண்ண போஸ்ட்டு நமக்கு வந்துருச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 minute ago அது நமக்கு போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் பியூட்டினா ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் கூட எனக்கு அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆக்சுவலி டெலகிராமில் வந்து ஒரு 600 கேரக்டர்ஸ் மேலே போச்சுன்னா வராதில்ல. அதனால் ஹேஷ்டேக்ஸ் வந்து நாங்கள் வர வேணாம்னு சொல்லி நோட்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இமேஜும் கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம்லேருந்து வந்துடும். ஸோ இப்படி தான் இப்போ என்னோடய ப்ரொஃபைலை காமிக்கிறேன் பாருங்களேன். இதை நான் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணுறது எனக்கு செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்கு. நிறைய போஸ்ட் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணும்போது நிறைய போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், 1 minute ago 18 hours ago வந்து ஒரு போஸ்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் 23 hours ago ஒரு போஸ்ட்டு, இன்னொரு போஸ்ட்டு 23 1 day. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே நான் என்னோடய N8N வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வந்தது. ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணல, அது மூலிமா போஸ்ட் ஆனது தான். ஸோ கம்ப்ளீட்லி செம்ம ஃபன்னாக இருக்குது. இன்னும் N8N வச்சு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆட்டோமேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நானும் கூட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஏஜென்டிக்காக க்யூரியாசிட்டியாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ண நினைக்கிற உங்களுடைய மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, இது சூப்பராக இருக்குது ப்ரோ, செம ஃபன்னாக இருக்குது, எங்களுக்கும் இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்மளுடைய நானும் கூட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லிங்க்டின் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கைடோட லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.